வணக்கம். நான் நான்சி மெர்வின், ஃபவுண்டர் ஆஃப் மெர்னா நேச்சுரல்ஸ், அக்குதெரபிஸ்ட், ஹோலிஸ்டிக் வெல்னஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் கோச். இந்த காணொலியை ஒரு கேள்வியிலிருந்து துவங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இப்போ எல்லாருமே நல்ல விதவிதமாக நிறைய விட்டமின் உள்ள மாதிரி, நிறைய ப்ரோட்டீன் உள்ள மாதிரி, ஃபேட் உள்ள மாதிரி, நிறைய விதமான உணவுகள், நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி உணவுகள் எல்லாமே எடுத்துக்கிறோம்ல. ஆனாலும் ஏன் எல்லாருமே சோர்வாக இருக்கிறோம்? இந்த கேள்விக்கான பதிலை ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ரசாயன உரங்கள் போட்டு விளையிறதுனால உணவுகள் எல்லாமே ரசாயனமாக இருந்தது, அதனால உடலுக்கு சத்து கிடைக்காம எல்லாருமே சோர்வாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? 1960 70 சமயத்தில் தான் இந்தியாவில் அதிக அளவில் வீரியமிக்க விதைகளும் ரசாயன மருந்துகளும் பூச்சிக்கொல்லிகளும் உள்ளே வந்த சமயம். அப்போ தான் உங்களுக்கு இயற்கையிலிருந்து முழுமையாக நம்ம ரசாயன உரங்களுக்குள்ளே போன சமயம். அந்த சமயத்தில் இப்போ இருக்கிற அளவுக்கு சோர்வாக இருந்தாங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெரும்பாலான பதில் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பாதிக்கு பாதி அளவுக்கு நமக்கு இருந்திருப்பாங்க. ஆனால் முழுமையாக 100% அந்த மாதிரி இல்லை. எல்லாருமே இப்போ இருக்கிற மாதிரி சோர்வாகவே இல்லை அப்படிங்கிறத நம்ம கண்கூடாவே நம்மளுடைய தாத்தா பாட்டி, நம்ம அம்மா அப்பா அந்த மாதிரி எல்லாருமே பார்த்து இருந்திருப்போம். ஆனால் ஏன் இப்போ நம்ம இவ்வளோ விதவிதமான நியூட்ரிஷனான இவ்வளோ உணவுகள் எடுத்துமே இப்போ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கவனித்து பார்த்தோன்னா, 2016 18 சமயங்களில் தான் நமக்கு சோஷியல் மீடியாவாகட்டும், இன்டர்நெட் ஆகட்டும், இதெல்லாமே ரொம்ப ஆழமாக வேகமாக அதிகமாக உள்ளே வர ஆரம்பித்த சமயம். எல்லாருமே அதுக்கு அடாப்ட் ஆன சமயம், எல்லாருமே அதை நோக்கி போன சமயம். அதுக்கப்புறமா இப்போது எல்லாரும் ரொம்ப ஆழமாக அதுக்குள்ளே விழுந்து கிடக்கிற சமயம். அப்போது இதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சோர்வாக இருக்கிறதுக்கு உணவு மட்டுமே காரணம் கிடையாது. நம்மளுடைய மென்டல் குவாலிட்டி, நம்மளுடைய மனநிலையும் ரொம்ப 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 முக்கியமானதாக இருக்குது. ஆக இந்த உணவும் பங்கு வகிக்குது, மனநிலையும் பங்கு வகிக்குது. இப்போ சொன்ன மாதிரி நம்மளுடைய முழுமையான சோர்வுக்கு உணவு மட்டுமே காரணம் கிடையாது. இது கூட நம்மளுடைய மென்டல் குவாலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த மென்டல் குவாலிட்டியை சிதைக்கிறது இன்டர்நெட்டும் சோஷியல் மீடியா மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் அதுவும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு 1920 1930களில் இல்லை 900களில் நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணணும் அப்படின்னா பயணத்திற்கான ஏதாவது ஒரு வாகனத்தை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. மாட்டு வண்டியில் போயிருக்கலாம், இல்லை நடந்து போயிருக்கலாம், ஏதோ ஒரு வாகனத்தில் அவங்க போகிறாங்க. அப்போ தான் பேருந்துகள் வந்திருந்தால் அந்த பேருந்துகளில் போயிருக்கலாம். ஏதோ ஒரு வாகனத்தில் அந்த நேரத்தில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போகிற வழி முழுக்க அவங்க பார்க்குற விஷயங்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள். அந்த நாட்களில் அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடலளவு களைப்புங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அவங்க கிளம்புன இடத்துலேருந்து போகிற இடம் நிதானமாகவே போய் சேர்ந்துருவாங்க. ஆனால் இப்போது நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பயணப்படணும்னு முயற்சி பண்ணும் பொழுது ஒரு 10 நிமிஷமோ இல்லை ஒரு அரை மணி நேரமோ நீங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஒரு கொஞ்சோண்டு இடத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ளேயே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சோர்வுங்கிறது இயல்பாகவே வந்துடுது. இப்போ அந்த 15 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளே அவங்க எடுத்துக்கிட்ட அந்த பயணத்தில் ஏன் அவ்வளோ களைப்பு வருது? அப்போது 900களில் அவங்க போகும் பொழுது பார்த்த விஷயங்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரங்கள் பார்ப்பாங்க. அதிக அளவில் மரங்களை தான் பார்த்துருப்பாங்க. சாலை நடுக்க அப்படி இருக்கும், இல்லைனா ஒரு காடாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வழியை பார்த்து போவாங்க. அங்கங்கே எங்கேயாவது ஒரு வீடுகள் இருக்கலாம், எந்த ஒரு செய்திகளும் இருக்காது, அப்படியே பார்த்துட்டு போவாங்க. ஆனால் இப்போது நீங்கள் அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே உங்களுடைய ட்ராவல் டைம் ஒரு 15 நிமிஷம் இருக்குன்னா அந்த பயண நேரத்துக்குள்ளே ஒரு 10 ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சுருக்காங்க. அந்த 10 ஃப்ளெக்ஸ் போர்ட்லேயும் ஒரு வீட்டோட விலை இவ்வளோ இருக்குது, அடுத்த வீடோட அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே அங்கே பார்த்ததை விட அதிகமாக இந்த ஃப்ளெக்ஸ் போர்டில் போட்டிருக்காங்க. திருப்பி கொஞ்சம் தூரத்துலேயே இன்னொரு அதிகமாக அங்கே போட்டிருக்காங்க. இது இப்படியே தொடர்ந்து அதிகமாகிக்கிட்டே போகுது. அப்போ அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளேயே நமக்கு ஐயோ என்னடா இப்படி ஆகிப்போச்சுன்ற மாதிரி களைப்பு ஏற்பட்டுருது. இப்போ இந்த மென்டல் குவாலிட்டிங்கிறது சோஷியல் மீடியாவையோ இன்டர்நெட்டையோ மட்டும் சார்ந்து இல்லை, இது எல்லாத்தையுமே சார்ந்திருக்குதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக இந்த சோர்வுங்கிறது இந்த உணவினுடைய தரத்தினாலையும் வருது, நம்மளுடைய மனதினுடைய தரத்தினாலையும் வருது. முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா நீராகாரம் மாதிரி எளிமையான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்களோட எனர்ஜி லெவல், அந்த ஆற்றல் அளவு பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு மாதிரி ஆக்டிவாகவே இருப்பாங்க. நல்ல ஒரு சுறுசுறுன்னு பரபரப்பர நல்லா ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பீப்புள் நம்மளால் ஆக்டிவாகவே இருக்க முடியறதில்ல. எப்பயுமே ஒரு மாதிரி சோர்வாகவே இருக்கிறோம். இந்த சோர்வுக்கான காரணம் நிறைய விஷயங்கள் இருக்குது.
முதல் விஷயம் பார்த்தோம்னா நம்மளுடைய உணவு நம்ம எடுத்துக்கிற விதம். நம்ம வந்து நிறைய நியூட்ரிஷன் ஃபுட்டாக இருக்கணும், எனக்கு ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கணும், எனக்கு வந்து ஃபேட் அதிகமாக நல்லா கிடைக்கணும், எனக்கு கார்ப்ஸ் நல்லா இருக்கணும், ஸோ இது நல்லா இருக்கணும், அது நல்லா இருக்கணும், விட்டமின் நிறையா கிடைக்கணும், இப்படின்னு நம்ம வந்து விகிதங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். உடலுக்கு என்ன வேணுன்றத உடல் வந்து முடிவு பண்ணிக்கும். உடலுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு உயிரணுக்களும் ஒவ்வொரு உறுப்புகளும் அவங்கவுங்களுக்கு என்ன வேணுங்கிறத அவங்க அழகா வந்து முடிவு பண்ணிப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா மேலோட்டமா நம்மளுடைய பார்வை வந்து மேல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மளே முடிவு பண்றோம், உனக்கு வந்து இதுதான் தேவை, உனக்கு அதுதான் தேவை, உனக்கு நான் வந்து ப்ரோட்டீன் கொடுத்தேன் இல்லையா, கூடவே நான் வந்து கார்ப்ஸ் கொடுக்க மறந்துட்டேன் பாத்தியா, கார்ப்ஸ் கொடுத்தேன் இல்லையா, ப்ரோட்டீன் கொடுக்க மறந்துட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறோம். கொடுக்குற உணவுகள் அளவுக்கு அதிகமாக நம்ம கொடுக்குறோம். அந்த கொடுக்குற உணவுகளோட சத்துக்கள் உள்ளே போகிறதா நினைக்கிறீங்க, ஆற்றலுங்கிறது உள்ளே போதா, ஆற்றல் நமக்கு கிடைக்குதா, எனர்ஜி நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து நிற்கிது. அப்போது இந்த இடத்த நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுல இருந்தும் நமக்கு ஆற்றல் கிடைக்குதா இல்லை ஆற்றல் கிடைக்கலையா அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, பிடிக்காத வேலையை வேற வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 100ல் ஒரு 80% மக்கள் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என்ன செய்யறது, வேற வழி இல்லை, நான் வந்து இந்த இதில் இஎம்ஐ இது பண்ணிட்டேன், நான் அவங்களுக்கு பே பண்ணணும், நான் இந்த இதில் கமிட் ஆகிட்டேன், நான் அதை செஞ்சாகணும், இது நான் போயே ஆகணும், நான் படிச்சுட்டேன், இந்த வேலையை தான் பார்த்தே ஆகணும், இல்லைனா அவங்க என்னை தப்பாக பேசுவாங்க, இவங்க என்ன தப்பாக பேசுவாங்க, இந்த மாதிரி பல கமிட்மெண்ட்ஸ் அவங்களுக்குள்ளேயே பலவிதமான ஒரு கட்டாயங்களை வச்சுட்டு அந்த கட்டாயங்களை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக பிடிக்காத சில வேலைகளை ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறது. அப்போது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குழந்தைய வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கால் வலிக்காது, கை வலிக்காது, எதுவுமே செய்யாது, நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. ஆனால் ஒரு பிடிக்காத ஒரு வேலையை சொன்னோன்னா எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வேறு வழி இல்லாமல் செய்யும் பொழுது சின்ன வேலையை கொஞ்ச நேரம் செஞ்சீங்கனாலுமே கூட உங்களுடைய உடல் வந்து சோர்வுக்கு தானாகவே போயிடும். நீங்கள் ரொம்ப டயர்டாயிடுவீங்க, சீக்கிரமாகவே டயர்டாயிடுவீங்க. மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மல்டி டாஸ்கிங். இப்போது யாருக்குமே வந்து ஒரு வேலையை ஒரு நேரம் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிச்சு பண்ணுறது கிடையாது. அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே ஏன் நம்ம அந்த வேலையை பார்த்துடக்கூடாது, நம்ம இதை கூட செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லி இன்னொரு வேலைக்கு தாவுறது. அப்போ இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போதே நம்மளுடைய கவனம் வந்து இன்னொரு வேலைக்கு கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆகி அங்கே போகும். திருப்பி அங்கே பண்ணிட்டு இருக்கும்போதே ஐயோ இந்த வேலையை ஆரம்பிச்சோமே, இதை விடலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே வரும். இப்படி நம்மளுடைய கவனம் வந்து மாற்றி 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 பண்ணிகிட்டே இருக்கும் பொழுதும் நம்மளுடைய மூளையும் நம்மளுடைய உடலும் நம்மளுடைய மனசும் ரொம்பவே சோர்வாயிடும். அது உடலில் வந்து பிரதிபலிப்பாக மாறிடும். இப்படியும் நம்மளுடைய உடலில் அதிக அளவில் சோர்வு இப்போ இருக்கிற மக்கள் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கு. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், நம்மளுடைய மொபைல் ஃபோன்ஸாலையும் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து அதிகமாக நம்ம சேர்க்கறதுனாலையும். இப்போ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கும்போதே பல விஷயங்களை உள்ளே கொண்டு வருது. நமக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் வந்து ஏன் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு இதில் பார்த்துருந்தோம். நம்ம ஸ்க்ரீன் டைம் அதிகமாக மூட் ஸ்விங்ஸும் நமக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இதே தான் நம்ம இப்போ நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு கொஞ்சம் நேரத்தில் சோகமாக இருப்பாங்க. ஏன் சோகமாக இருக்கேன்னு கேட்டால் எனக்கு தெரியல, மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து பதில் தெரியாது. அவங்கள அறியாமலே அவங்களுக்குள்ளேயே மூட் ஸ்விங்ஸ் வந்து வர்றது. இதுக்கு காரணமும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எண்ணங்களை வந்து சேர்த்துட்டே போகிறது நிறைய. அது என்ன, இது என்ன, அது என்ன, இப்படின்னு நம்ம வந்து நாலேஜ்ன்ற பேரில் நம்மளுடைய அறிவை சேர்க்குறோன்னு சொல்லி நம்ம சேர்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறது. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து சேர்க்க முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு மொபைல் ஃபோனில் அதுக்குன்னு ஒரு மெமரி இருக்குதுன்னா, அந்த மெமரியில் எவ்வளோ மெமரி நம்ம சேர்க்க முடியுமோ அந்த மெமரி வரைக்கும் அது ஒன்றுமே ஆகாத மாதிரி ஒரு தோற்றம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு அதோட மெமரியை ரீச் பண்ணிடுச்சுன்னா அது ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும்ல. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அறிவுன்ற பேரில் நீங்கள் சேர்க்குறீங்க ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சேர்த்துக்கிட்டே போயிட்டுருக்கும். அது ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அப்படியே ஹேங் ஆகும்ல. அப்படி ஹேங் ஆகி தான் நமக்கு வந்து அந்த சோர்வு வந்து இயல்பாக ஒன்றா மாறிடுச்சு. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன நினச்சிடுறாங்கன்னா, இதுதான் இயல்பு, நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு இதுதான் பழக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சோர்வையும் ஏற்றுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு கட்டத்தில். அதே மாதிரி அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, பலவிதமான நியூஸு, அந்த செய்திகள் எல்லாம் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சிருந்த நேரம் கூட நம்ம ஒரு சமையல் காணொலியோ இல்லைனா வந்து அந்த ஒரு உணவோட படங்களையோ அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்தோன்னாவே நமக்கு திருப்பியும் வந்து நம்மளை அறியாமலே நமக்குள்ள இருந்து ஒரு எச்சில் ஊற ஆரம்பிச்சிரும், நமக்குள்ள சாப்பிடணுங்கிற எண்ணம் வந்துடும். ஏன்னா வந்து நமக்கு பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்லாம் அதுக்கு தெரியாது, அது இல்யூஷன். அதுக்கு வந்து என்ன தெரியும்னா,
நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், நம்ம இப்போ அதை கையில் போட்டு நம்ம தான் அதை செஞ்சுட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த உணவு நமக்கு சாப்பிட கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே இன்ஃபர்மேஷன்ஸ் போயிடும். இன்ஃபர்மேஷன் போய் அதை செரிக்கிறதுக்கான எல்லாமே ரெடியாக ஆரம்பிக்கும். ஆனால் உண்மையாக நீங்கள் அதை கொடுத்துருக்க மாட்டீங்க. என்ன ஆகும்னா அந்த உணவு வந்து நீங்கள் படத்தில் தான் பார்த்துருப்பீங்க. அப்போ இதே மாதிரி எல்லா விதமான செய்திகளும், ஒரு ஆக்சிடென்ட் தூரமாக நடக்குதுன்னா ஏன் உங்களுக்கு படப்படப்படன்னு வருது? அந்த ஆக்சிடென்ட் நமக்கே நடந்த மாதிரி நம்ம உடம்பு நினச்சிக்கும். இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஒரு செய்தி அங்கே இது நடந்துருச்சு, இங்கே இது நடந்துருச்சு, அது பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோன்னு நிறைய விஷயங்களை போட்டு எல்லாத்தையுமே நமக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நமக்குள்ளே வந்து ஒரு சோர்வு வந்து ரொம்ப இயல்பாக நிறைய பேருக்கு, இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு அது வந்துடுது. ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்கான அர்த்தமே இப்போ நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுச்சு. ரெஸ்ட்னா தூக்கம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஓய்வு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, தூக்கம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. தூக்கம் வேற, ஓய்வு வேற. அப்போது நம்மளுடைய உடலில் ஒரு வேலைகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போதும் சரி, நம்ம மனதளவில் ஒரு வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும்போதும் சரி, ரெண்டுக்குமே ஓய்வுங்கிற ஒன்று தேவைப்படும். என்ன தெரியுமா பண்ணுறாங்க? நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், நான் ஓய்வாக இருக்கிறேன், நான் ரிலாக்ஸாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணுறோம். மறுபடியும் உட்காந்து வேறு ஏதோ ஒரு கேஜெட் எடுத்து நம்ம ஒரு வேலையை பண்ணுறோம். நான் ஓய்வாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேறு ஏதோ ஒரு வேலையை பிடிச்சி இழுத்து வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஓய்வுங்கிறது சும்மா உட்காந்துருக்கிறது தானே. நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஒவ்வொன்றும் தன்னைத்தானே வந்து ஓய்வாக ஆக்கிக்கிறதுக்காக பண்ணுறது தானே. அப்போ அந்த நேரத்தில் மறுபடியும் அதுக்கு ஒரு வேலை கொடுக்கும் பொழுது இன்னும் அதிக அளவில் சோர்வு ஏற்படும். இன்னும் சோர்வு அதிகமாகிக்கிட்டே தான் போகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவாகவே இல்லாமல் இருக்கிறது. சில பேரை கேட்டோம்னா சொல்லுவாங்க, தூங்கி தூங்கி டயர்டாயிட்டேன் அப்படின்னுவாங்க. அது உண்மையும் கூட தெரியுமா. காலையில் நம்ம விழிப்பு வரும் இல்லையா நமக்கு, அந்த நேரத்துலேயே நம்ம முழிச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஒரு ஆக்டிவாக அன்னைக்கு நாளே ஒரு மாதிரி புத்துணர்ச்சியாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தை கடந்து கூட கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ இன்னும் ஆழமாக தூங்கிட்டோன்னு வைங்களேன், தூங்கி எழுந்துக்கும் போது இவ்வளோ நேரம் தூங்கியிருக்கேன் ஆனால் தூங்கின மாதிரியே இல்லை, தூக்கமே பத்தலை அப்படின்னு தோணும் இல்லையா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் நம்ம அதிக அளவில் தூங்கிட்டே இருக்கிறது, இல்லை அதிக அளவில் உடலுக்கு எந்த ஒரு வேலையுமே கொடுக்காம அதிக அளவில் படுத்தே இருக்கிறது, சும்மா படுத்திருந்து நேரமும் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறது, நம்மளுடைய உடலில் வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு சோர்வை வந்து ஆழமாக அது கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எமோஷன் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே ரொம்ப அதிக அளவில் நம்ம இது பண்ணிக்கிறது. நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணாங்க, உங்களுடைய இயற்கை மரணம் வீடியோவை பார்த்தேன், அது ரொம்ப வந்து அற்புதமாக இருந்தது, ரொம்ப ஆழமாக இருந்தது, மனது தொட்டுது, அந்த மாதிரிலாம் நிறைய பேசினாங்க. பேசிட்டு அவங்க சொன்னாங்க, நீங்கள் அதில் நிறைய பேசியிருந்தீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க, இன்னும் கூட ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இவ்வளோ பர்சன்டேஜ்லாம் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக வியூஸ் வந்திருக்கும். இப்போ இருக்கிற மக்களுக்கெலாம் வந்துட்டு ஆச்சரியமூட்டக்கூடிய செய்தி, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு எமோஷனல் பிரேக் கொடுத்தா தான் எல்லாருமே வந்து அதை பார்ப்பாங்க, எல்லாருமே அதை வியூ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போது அவங்க முதல்ல சொன்ன விஷயங்களுக்காக நான் வந்து நன்றி சொல்லிக்கிட்டேன். நன்றிக்கா, நீங்கள் பார்த்தீங்களா, சந்தோஷம் எல்லாமே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், நான் வந்து யூடியூபர் கிடையாதுக்கா, நான் வந்து ஒரு வாழ்வியலை சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிற ஒரு கோச்சாக இருக்கிறனால நான் அவங்களுக்கு என்னோட கருத்துக்களை பதிவு செய்கிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்மை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இவங்க இது நல்லா நமக்கு கொடுத்துட்ருக்காங்க, இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்காங்க, இந்த வாய்ப்பின் மூலமாக நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறோம், அதில் தேவைப்படுறவங்க பார்த்துக்கிறாங்க. நான் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக, ஒரு யூடியூபராக இருந்து இதன் மூலமாக ஒரு வருமானம் வர வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நான் வந்து ஷாக்கிங் நியூஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, இந்த பர்சன்டேஜ் அந்த பர்சன்டேஜ் நிறையா கொடுக்கலாம். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் அதை பண்ணணும்னு அவசியமும் கிடையாதுக்கா. இதுதான் விஷயம், நடந்தபடி நான் சொல்லியிருக்கேன், அதில் தேவையானவங்க அதை எடுத்துப்பாங்க. இது உண்மையும் கூட. இப்போ அவங்க சொன்னதில் தப்பு எதுவுமே கிடையாது. அவங்க சொன்னதில் வந்து நிறைய விஷயங்கள் உண்மை இருக்கிறனால தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே மக்கள் ஒரு சும்மா சாமியை கும்பிட்டோன்னு சொல்கிறத கூட பார்க்க மாட்டுறாங்க, சாமிக்கு இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்னு சொல்கிறது தான் பார்க்குறாங்க அப்படின்னு அந்த அக்கா சொன்னாங்க. அது உண்மைதான். எல்லாருமே வந்து ஒரு ஹைக்கு, ஒரு பெரிய பெரிய லெவலில் இப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்குமே ஒரு எமோஷ்னலாக ஒரு ஸ்டிமுலேஷன் நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி என்கிட்ட இன்னொருத்தவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போதும் கூட எனக்கு டோபமைன் சுரக்கவே மாட்டுது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து உண்மையாகவே அவங்களுக்கு என்ன சொல்கிறது, எப்படி இதை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியாமல் தான் இருந்தது. நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது.
டோபமைன் எப்போ சுரக்குது, எப்படி வருது, இது எல்லாத்தையுமே நம்ம அறிவுக்குள்ளே சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறனால நான் இதை பண்ணேன்னா எனக்கு இது டோபமைன் சுரக்கும், நம்மளே வந்து இது பண்ணிக்கிறது. இந்த மாதிரி ரொம்ப ஆழமாக எல்லாத்துலேயும் போய் தலையிட்டுட்டு நம்ம உள்ளே போய் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறனால தான் இவ்வளோ குழப்பங்களும் நமக்குள்ளே வருது. நமக்குள்ளேருந்து என்ன சிக்னல்ஸ் வருதோ அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிடுறோம். நம்ம வெளியவே தேடிட்டு இருக்கோம், எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும். இப்படி நம்ம தேட 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 நம்மளுடைய மென்டலாக இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாமே ட்ரெயின் ஆகிக்கிட்டே இருக்கும், ரொம்ப ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். இந்த ஆற்றல் குறைபாடு தான் இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கான மிகப்பெரிய சோர்வை என்னாலும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த ஆற்றல் நமக்குள்ளே எப்படி வந்து சேரும், இந்த எனர்ஜி கெயின் நமக்குள்ளே எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தொடர்ந்து பேசலாம். வெளியே தேடாதீங்க, உள்ளேருந்து தேட ஆரம்பிங்க. உடலுக்கும் மனதிற்கும் விழிப்புணர்வு தரக்கூடிய பல பதிவுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். நன்றி.